ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு கொண்டக்கடலை கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் சேர்த்து சூப்பரான குழம்பு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் போல் மிளகு, தனி மிளகு, அப்புறமா ஒரு ஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்து, முழு மல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், முழு மல்லி இல்லைன்னா மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்து அது தனியாக எடுத்து வைக்கணும், ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் ஒரு வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5-6 பல் பூண்டு, ஒரு தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம இந்த மசாலாக்கள் கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுக்க போகிறோம். இன்னொரு பக்கமாக கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இனி குழம்பு செய்ய ரெடி பண்ணுவோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிச்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அப்புறமா அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் பொடி எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் குழம்பு கலராக கிடைக்கும், அதுக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு கப் அளவுக்கு புளி கரைசல் எடுத்திருக்கேன். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன், அதையும் இந்த குழம்பு கூட சேர்ப்போம். அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை எடுத்து இந்த குழம்புல சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை, அப்புறமா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் இதில் சேர்ப்போம். இந்த மாதிரி நீட்டமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வேக விடுவோம். இப்போது குழம்பெல்லாம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. கொண்டக்கடலை கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.